Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குழப்பத்தின் மத்தியிலும் குறைவின் மத்தியிலும் தேவனுடைய குரல் இதுவே வழி என்று மெதுவாக ஒலிக்கிறது. அவர் பேசுகிறாரா என்பதல்ல, நீங்கள் அதை நம்பி கீழ்ப்படிவீர்களா என்பதுதான் கேள்வி. பல நேரங்களில் நாம் பதில் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் தேவன் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணராமல் இருக்கிறோம். ஆண்டவர் அவரது பிள்ளைகளாகிய நம்மோடு எப்போதும் இருக்கிறார். இன்றும் நம்மை தேடுகிறார். அவர் தூரத்தில் இருப்பவர் அல்ல, நம் வாழ்க்கையின் நடுவே இருப்பவர். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்ற வேதவசனத்தின்படி ஆண்டவர் உங்களை வழிநடத்தி ஆசிர்வதிப்பாராக. இப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு அற்புதமானது! அது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல, அது ஒரு உறவு. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள், அதற்கு செவி கொடுப்பதால் களி கூறுவீர்கள், அதன் வாயிலாக அவரது திட்டங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, தேவன் என்று அந்த கிருபையை உங்களுக்கு தருகிறார். இங்கேதான் பலர் கவனிக்காத ஒரு உண்மை இருக்கிறது. தேவன் பேசும்போது அது எப்போதும் நாம் எதிர்பார்க்கும் விதமாக இருக்காது. அது நம்முடைய யோசனைகள் உடைக்கும் விதமாக இருக்கலாம். வேதாகமத்தில் எலியா தீர்க்கதரிசி இருந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது. எங்கும் பஞ்சம், உணவில்லாமல் மக்கள் அவதிப்பட்டனர். அந்த நிலைமையில் இயல்பாக யோசித்தால் தேவன் எலியாவை செல்வந்தரிடமே அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் தேவன் சொன்னது வேறுபட்டது. நீ அந்த விதவையை சந்தி, அவள் வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று கூறினார். இது மனித புத்திக்கு பொருந்தாத வழிகாட்டுதல். கவனமாக யோசித்து பாருங்கள். எலியா அந்த வீட்டுக்கு போன போது அந்த விதவையிடம் கடைசி உணவு இருப்பதையும் அதை சாப்பிட்டு விட்டு சாக இருப்பதையும் காண்கிறான். அந்த சூழ்நிலையில் கூட தேவன் தனக்கும் உணவு கொடுக்கும்படி கேட்குமாறு அவனை வழி நடத்தினார். இதுதான் தேவனுடைய வழி. நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும், ஆனால் தவறானதாக இருக்காது. கர்த்தர் தன் ஊழியனாகிய எலியாவை அந்த விதவையின் வாயிலாக போஷிக்க விரும்பினார். அதே நேரத்தில் அந்த விதவைக்கும் ஓர் அற்புதத்தை செய்ய நினைத்தார். அவளும் தேவ ஊழியனை விசுவாசித்து தன் கடைசி பங்கு உணவை கொடுத்தாள். இது ஒரு சாதாரண கொடையல்ல, இது விசுவாசத்தின் செயலாகும். அதன் பின் நடந்தது சாதாரணமல்ல. உணவு குறையாமல் இருந்ததைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். தனக்கும் தன் மகனுக்குமாக அவள் வைத்திருந்த மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்தன. கர்த்தர் அவளுக்கு எவ்வளவு அற்புதமானதை செய்தார்! பிரியமானவர்களே, நமக்கும் பஞ்ச காலம் நேரிடலாம். வியாபாரத்தில் குறைவு இருக்கலாம், முயற்சிகளில் தோல்வி இருக்கலாம், வாழ்க்கையில் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். அந்த நேரங்களில் நாம் அடிக்கடி கேட்கும் கேள்வி, இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நினைவிருக்கிறதா? பதில் வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை, அது தேவனுடைய குரலில் ஏற்கனவே உள்ளது. அந்த நேரங்களில் கூட வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற குரல் நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் எலியாவை அந்த விதவையிடம் நடத்தியது போல உங்களையும் ஒருவரிடம் நடத்தக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்குள் கொண்டு சென்று அவர்களை போஷிக்க உங்களை பயன்படுத்த
இருக்கக்கூடும். அதே சமயம் அதுவே உங்கள் அற்புதத்தின் ஆரம்பமாகவும் இருக்கும். நீங்கள் நினைப்பது பிரச்சனை, தேவன் நினைப்பது திட்டம். உங்களை சரியான பாதையில் நடத்தும்படியாய் அவரது குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். கேட்பது மட்டும் போதாது, அதற்கு கீழ்ப்படிதலும் தேவை. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று தேவன் கூறுகிறார். நம் தேவன் ஆச்சரியமான போதகராக இருக்கிறார். அவர் சொல்லுவது மட்டுமல்ல, அவர் வழி நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்கிறார். இது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, இது ஒரு உறுதி. தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் தொடர்ந்து செவி கொடுக்கும் போது செவ்வையான பாதையில் நடப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலாய் காத்திருப்பது போல தேவனுடைய வழிகாட்டுதலையும் அவர் அருளும் அறிவையும் பெறுவதற்கு நீங்கள் எப்போதும் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இதை தவிர்க்க முடியாது. நீங்கள் கேட்கிற அளவுக்கு மட்டுமே நீங்கள் பேச முடியும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே என்று வேதம் கூறுகிறது போல நம் உதடுகள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறபடியினால் அவருடைய அறிவை பெற்றுக்கொள்ள நாம் ஆவலாய் இருக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு துடிப்பாக இருந்தால் நாம் அவருடைய தீர்க்கதரிசிகளாக மாறுவோம். உண்மையான தீர்க்கதரிசி சுயமாய் பேசுகிறதில்லை. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள். இந்த ஜீவ வசனங்கள் ஜனங்களுக்கு ஜீவனை அளித்து தேவனை பின்பற்றும்படியாய் அவர்களை வழிநடத்தும். பிரியமானவர்களே, எப்போதும் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளை பின்பற்றுவதும் அவருடைய வார்த்தையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் முக்கியமாகும். இது ஒரு தேர்வு அல்ல, இது ஒரு அழைப்பு. இன்று நீங்கள் எந்த குரலை பின்பற்ற போகிறீர்கள்? தேவன் பேசுகிறார். வழி தெளிவாக இருக்கிறது. அந்த வழியில் நடப்பதா இல்லையா என்று தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள்தான். ஜெபம். அன்பின் தகப்பனே, உம் சத்தத்தை தெளிவாக கேட்கும்படி என் காதுகளை திறந்தருளும். குழப்பமான தருணங்களில் உம் வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள எனக்கு உதவும். எனக்கு புரியாத போதும் அதை பின்பற்றுவதற்கு எனக்கு விசுவாசத்தை தாரும். நீர் காட்டும் வழியில் நடக்க தீர்மானித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிபூரண சித்தத்திற்குள் என்னை நடத்தும். அடிதோறும் எனக்கு வழிகாட்டும். உம்முடைய தெய்வீக வார்த்தைகளினால் என்னை வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டுகிறேன். நீரே எனக்கு ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறீர். உம்முடைய அன்பு பிள்ளையாகிய என் மேல் நீர் எப்போதும் கண்ணை வைத்து பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்வில் எல்லா தருணங்களிலும் நான் உம்முடைய போதனைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கை கொள்ளும்படியான கிருபையை தாரும். குறைவுகளின் நேரத்தில் உம் தெய்வீக கிருபையை எனக்கு காண்பித்தருளும். நீர் என்னை ஆசிர்வதித்திருப்பது போல மற்றவர்களுக்கு நான் ஆசிர்வாதமாக விளங்க பண்ணும். ஆண்டவரே, நான் உம்முடைய அன்புக்கு பாத்திரமானவள் அல்ல என்ற போதிலும் என்னை காத்து எப்போதும் என்மேல் நினைவாயிரும். உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்கவும் நான் உம்முடைய சாட்சியாகவும் உதவும். உம்முடைய அறிவினாலும் வெளிப்பாட்டினாலும் என்னை நிறைத்து அவற்றை கொண்டு மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வழிகாட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.